Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மோட்டிவேஷனல்லேருந்து ஆரம்பித்து சப்ஜெக்ட்லேருந்து எம்சிக்யூஸ்லேருந்து அப்படின்னு நிறையா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டென்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஐஐடி ஜாம்னா என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது, இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு காலேஜஸில் மேத்தமெட்டிக்ஸ் டிகிரியை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் படித்தா பெரிய அளவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் படித்தா ஹையர் லெவலில் நம்ம பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஐஐடி ஜாம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஜி நீங்கள் எங்கே வேணாலும் படிக்கலாம். பிஜி அல்லது பிஜி அல்லது பிஜி வித் பிஹெச்டி ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது. இதை எப்போ எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஜி ஃபைனல் படிச்சுட்டு இருக்கும் போதே எழுதலாம். யூஜி படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கும் போது எழுதினாதான் முடிக்கவும் நம்ம பிஜி வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் NIT, IIT, IASC, ஐஏசர் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம என்ன செய்ய முடியும், ஜாயின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் சரியான தருணம். இப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். எக்ஸாமுக்கு இன்னும் 5 மாதங்கள், ஏறக்குறைய 6 மாதங்கள் இருக்கு. 6 மாதம் முழுமையா இல்லை, நியர்லி 6 months இருக்கு. அதில் February 2ஆம் தேதி எக்ஸாம். இப்போ February 2 தானே எக்ஸாம், இப்போ இருந்து படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 1 year படிக்கணும். 1 year படிக்காட்டாலும் இந்த 6 monthsம் விகரஸாக படிக்கணும். ரொம்ப நல்லா பயங்கர எஃபர்ட் எடுத்து படித்தோம்னா நிச்சயமா அந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ஏல 10 1 மார்க் கொஸ்டின், 10 20 2 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டினுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க்கு, 2 மார்க் கொஸ்டினுக்கு 2/3 நெகட்டிவ் மார்க்கு. செக்ஷன் பி வந்து MSQs, செக்ஷன் ஏ வந்து MCQs தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அதை MSQஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 1 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை 4மே கரெக்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். அது வந்து MSQs பாட்டு. MSQஸ்க்கு நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் NAT, நியூமரிக்கல் ஆன்சர் டைப், ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கும். அதில் 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 மார்க் கொஸ்டின் 10, 2 மார்க் கொஸ்டின் 10. இதுலேயும் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய சில எக்ஸாம் பேட்டர்ன். இது சிலபஸில் வந்து ரியல் அனாலிசிஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள், லீனியர் அல்ஜிப்ரா, இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, இவ்வளவு நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸை வச்சு ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து ஒரு 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக டீடைல்டு லெக்சர்ஸ் வித் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்லைன் மோட்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க தான் கான்டாக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் என் ஐஐடி ஜாம் படிச்ச ஒரு கேர்ள், அவளுக்கு என்னென்ன மாதிரி இடத்துல எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற சக்சஸ் ஸ்டோரியை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அந்த சக்சஸ் ஸ்டோரியை கட்டாயமாக பாருங்க. பார்த்துட்டு கிளாஸஸையும் பார்த்துட்டு பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அவளுக்கு வந்து ஐஐடி ஸ்ரீநகரில் கிடைச்சது எல்லா இது கூட இந்த ஐஐடி கூட சேர்ந்து நீங்கள் CUET PG கேட்டு 2யும் சேர்த்தே இது கூட எழுதிடலாம். CUET PGயும் கேட்டும் ஆல்மோஸ்ட் இதே சிலபஸ் தான், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் ஐஐடி ஜாம் ஜாயின் பண்ணிங்கன்னா CUET PG அது என்ன கேட்ஸு எல்லாமே சேர்ந்து என்ன செய்திடலாம், கிளியர் ஆகிடலாம். இதில் ஏதாவது ஒன்று இல்லாட்டா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சுனாலும் நம்மளோட லைஃப் வந்து வேறு லெவலில் செட்டில் ஆகும். இப்போ அந்த கேர்ளுக்கு லாஸ்ட் இயர் என்கிட்ட படித்த கேர்ளுக்கு எய்சர் திருவனந்தபுரத்தில் சீட்டு கிடச்சி இப்போ அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்கா பிஜி.
அவங்க பேரண்ட்ஸ் அந்த கேர்ள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவங்க எல்லாரை விடையும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் எய்ம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு சைடாக யங்ஸ்டர்ஸை திசை திருப்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட திரும்ப ஏன்னா லாட்ஸ் ஆஃப் பீப்புள் மேத்ஸ் படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வேற சைடாக திரும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஈஸியாக செட்டில் ஆயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக சேர்ந்து ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கம்பைன்டு ஸ்டடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா எஃபெக்டிவாக படிக்க முடியும். அதனால் என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 6 மாதம் டைம் இருக்குது. இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குக்கு ஒரு நல்ல ஆன்சர் நம்மளுக்கு இந்த எக்ஸாம் மூலமாக கிடைக்கும்.